பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் ஜஹாங்கீர் நேஷ்னல் யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு படத்தோட கதை மூவ் ஆகுது. இந்த இயக்குனது பார்த்திங்கன்னா வினய் சர்மா, எழுத்தாளரும் வினய் சர்மா தான். நடிகர்கள் பார்த்தா சித்தார்த் போட்கே, அவர் சௌரப் சர்மாவாக நடிக்கிறாரு, அவர் தான் முக்கியமான கதாபாத்திரம் படத்தில். பியூஷ் மிஸ்ரா, அவர் குருஜின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. பிரசாந்தி தேசாய், நிவேதியா மேனன் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. விஜயராஜ் வந்து அவர் போலீஸ் அதிகாரி நடிச்சிருக்காரு. சித்தார்த் பரத்ராஜ் வந்து ஒரு பேராசிரியர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. குஞ்சுவானந்த் வந்து பாபான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ போவார். ஸோ அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வலதுசாரி அது மாதிரிலாம் வருது. இது வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை வந்து மையப்படுத்தின கதையாக அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஜஹாங்கீர் நேஷ்னல் யூனிவர்சிட்டின்னு படத்தில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷௌரப்ன்றவர் இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு போய் சேருவார். அப்போ வந்து அதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த பாபா கிட்டே போய் பேசும்போது அவர் ஒரு மாதிரி எல்லா கிண்டலும் காமெடியுமாக அப்படியே ஜாலியாக போவோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செயலில் வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு படம் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இடதுசாரி அமைப்பில் வந்து ஆதிக்கம் செஞ்சுருக்காங்க. அதான் லால் சலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு லால் சலாம் அப்படின்னும் போது இந்த ஹீரோ வந்து ராம்னு அப்போ இது சமச ஆள் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு குத்தலாக அப்படி இது போவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடதுசாரி அமைப்பு வலதுசாரி அமைப்பு அப்படின்னு அந்த ஏஏபியில் போய் இதில் போய் சேர்ந்து எலெக்ஷன் அது மாதிரிலாம் வரும். இது நடுவில் வந்து இது வந்து ஒரு துணைக்கதை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் ஒரு துணைக்கதைனா இந்த காலேஜ் நடக்கிற ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்த பையனுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, அவன் சூசைட் பண்ணிப்பான். அப்புறம் இங்கிலீஷ் அதுக்கு ப்ரொஃபஸர் வந்து வெளியே அனுப்புவார், பசங்களை வெளியே அனுப்புவார், எல்லா பசங்களும் வெளியே போவாங்க. பணக்கார பசங்களுக்கு ஒரு இது இருக்கும். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் காப்பிட்டாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து சித்தார்த் பரத்ராஜ் வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் எடுத்துகிட்டு வர, அது ஒரு கேஸ் போகும். ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். அப்புறம் போலீஸுங்க வந்து உள்ளே அவங்க உண்ணாவிரத போராட்டம் இருக்கும்போது போலீஸுங்களோட இடர்பாடு என்ன, பாட்டியாலாவோட கோர்ட்டோட தீர்ப்பு என்ன அப்படிலாம் கடைசியில் வரும். படம் வந்து சுமாரான ஸ்பீடில் போகுது. இது வந்து இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த படம் இருக்குது. நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.